இம் என்றால் வனவாசம், ஏனென்றால் சிறைவாசம். இதுதான் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியின் நிலை. 4½ ஆண்டு கால ஆட்சியில் எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நிலையில் செயல்படும் தன்னை பற்றியோ தமிழ்நாட்டு அரசை பற்றியோ ஊடகங்கள் அல்லது எதிர்க்கட்சிகள் விமர்சித்தால் உடனே பாய்கிறது அவதூறு வழக்கு. உலக வரலாற்றிலேயே 160 அவதூறு வழக்குகளை தொடுத்ததன் மூலம் புதிய அவதாரம் எடுத்துள்ளார் ஜெயலலிதா. இது பற்றி இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இந்திய ஊடகங்கள் சந்தித்த மிகப்பெரிய நெருக்கடி 1975ஆம் ஆண்டு இந்திரா காந்தியால் அறிவிக்கப்பட்ட நெருக்கடி நிலைதான். இந்தியாவில் உள்ள அனைத்து பத்திரிகைகளும் மண்டியிட்டன. அனைத்து பத்திரிகைகளும் தணிக்கை செய்யப்பட்ட பிறகே வெளியிட அனுமதிக்கப்பட்டன. அந்த அளவிற்கு கடுமையான தணிக்கை கட்டுப்பாடுகள் நிலவியது. அதன் பின்னர் நேரடியான நெருக்கடிகளை ஊடகங்கள் சந்திக்காவிடினும் மறைமுக நெருக்கடிகள் இருந்தே வந்தன. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தலைமையிலான சர்வாதிகார ஆட்சியில் சகிப்புத்தன்மைக்கு கிஞ்சிற்றும் இடமில்லை. ஆட்சியின் அலங்கோலங்கள், ஊழல்கள், நிர்வாகத்தின் தோல்விகளை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளையும் ஊடகங்களையும் அவதூறு வழக்குகளை தொடர்ந்து அச்சுறுத்துவது எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறது. கடந்த 4½ ஆண்டுகளில் ஏறத்தாழ 160க்கு மேற்பட்ட அவதூறு வழக்குகளை தொடர்ந்ததன் மூலம் புதிய சாதனையையே அதிமுக அரசு நிகழ்த்தியிருக்கிறது. அவதூறு வழக்குகளை தொடர்ந்ததில் அதிமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதல் மாநிலம் என்பது கருத்து சுதந்திரத்திற்கு விடப்பட்ட சவாலாகவே இருக்கிறது. இப்பொழுது நடைபெறுகிற ஜெயலலிதா அரசு ஜனநாயக உரிமைகளை காலில் போட்டு நசுக்குகின்ற சர்வாதிகார அரசாகவே செயல்பட்டு வருகிறது. அதற்கு எங்கள் கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஜெயலலிதா அரசாங்கத்தை பற்றிய நியாயமான விமர்சனங்கள் வைத்ததற்காக அவதூறு வழக்கு போட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த விகடன் முகநூல் பதிவையும் தடை செய்து வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நாளேடுகள் விநியோகிக்கப்படுகிற இடங்களில் துண்டு பிரசுரங்கள், ஜனநாயக உரிமைப்படி துண்டு பிரசுரங்கள் வைக்கப்படுகிறது என்று சொல்லி அனைத்து இடங்களிலும் நாளேடுகளை பறிமுதல் செய்கிற ஒரு ஈனத்தரமான வேலையில் காவல்துறையை ஏவி விட்டு ஜெயலலிதா அரசு தான் தோன்றித்தனமான ஒரு காட்டாட்சி தர்பாரை நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு எங்கள் பலத்த கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். பத்திரிகை சுதந்திரத்தை, கருத்து சுதந்திரத்தை நசுக்க நினைத்தவர்கள் அதிகாரத்தை இழந்து படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். மக்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசு மக்களால் தூக்கி எறியப்படும். அதனுடைய விளைவாகத்தான் சகிப்புத்தன்மை இல்லாமல் இந்த அக்கிரமத்திலே தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வருகிறது. பொதுவாக ஜெயலலிதா ஆட்சி என்றாலே பல தரப்பினர் மீதும் அவதூறு வழக்குகள் தொடரப்படுவது வழக்கம். தனது அரசை விமர்சிக்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள், பேச்சாளர்கள், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகள் மீது தொடர்ந்து அவதூறு வழக்குகள் தொடர்வது ஜெயலலிதாவின் வழக்கங்களில் ஒன்று. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, கேப்டன் விஜயகாந்த், EVKS இளங்கோவன் போன்ற பல அரசியல் பிரமுகர்கள் மீதும் கேப்டன் டிவி, ஜூனியர் விகடன், நக்கீரன், டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, முரசொலி, இந்து ஆகிய ஊடகங்கள் மீதும் அவதூறு வழக்குகள் தொடர்ந்தது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசின் 4 ஆண்டு கால ஆட்சியின் ஈடு இணையில்லாத சாதனை. பத்திரிகையாளர் எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி தாக்கப்படுகிறார்கள். இந்த நியாயத்தை கேட்பதற்கு எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவரும் முன் வருவதில்லை. ஆனால் பத்திரிகையாளர் மட்டும் எந்த ஒரு செயல்களிலும் ஈடுபடும் பொழுதும் அவர்களுடைய இன்ப துன்பங்களை யாருமே கருத்தில் கொள்ளாமல் அவர்களை தாக்கப்படுகிறார்கள். கட்சி பேதமின்றி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் எங்களை தாக்கப்படுகிறார்கள். இந்த இழிவான செயலை கண்டித்து பத்திரிகையாளர் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம்.
தற்போது திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் ஆனந்த விகடன் வார இதழ் மீது முதலமைச்சர் ஜெயலலிதா புதிய அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். ஆனந்த விகடன் வார இதழில் தமிழக அரசு சாதித்தது என்ன என்ற தலைப்பில் விரிவான கட்டுரை வெளியிடப்பட்டிருந்தது. இதனால் ஆனந்த விகடன் இதழை திமுகவினர் தமிழகம் முழுவதும் வாங்கி இலவசமாக விநியோகம் செய்தனர். இந்த கட்டுரை முரசொலியில் நவம்பர் 21ஆம் தேதியன்றும் வெளியாகியிருந்தது. முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறு செய்யும் வகையில் இந்த கட்டுரை இருப்பதாக கூறி முரசொலி ஆசிரியரான திமுக தலைவர் கருணாநிதி, செய்தி ஆசிரியர் செல்வம் ஆகியோர் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதேபோல் ஆனந்த விகடன் வார இதழ் மீதும் அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆனந்த விகடன் ஆசிரியர் கண்ணன், பதிப்பாளர் மாதவன் ஆகியோர் மீது இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஆனந்த விகடனின் ஃபேஸ்புக் பக்கம் நேற்று முன்தினம் முதல் முடக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக அரசுக்கு எதிராக செய்திகள் வெளியிடும் பத்திரிகை மீதும் ஊடகங்கள் மீதும் தொடர்ந்து அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த அவதூறு வழக்குகள் பின்னாடி அதாவது போட்ட செய்தி உண்மையா இல்லையான்னு விசாரிக்கிறது கிடையாது, ஆய்வு பண்ணுறது கிடையாது. செய்தி வெளியான உடனே அவதூறு வழக்குகள் போடுங்கிறது வாடிக்கையாக இருக்கிறது. இதுவும் டோட்டலாக பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க இந்த அரசு. ஆமாம், இதை தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கம் பதிவாக இருக்கிறது. இந்த வழக்குகள்லையும் நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசு பல முறை கண்டிச்சிருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து தமிழக அரசு இந்த அவதூறு வழக்கு பதிவு செய்வது நிறுத்தவே இல்லை. லேட்டஸ்ட் ஆனந்த விகடன் மேலே அவதூறு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. டோட்டலாக சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தில் இருந்து பத்திரிகைகள் மீது அவதூறு வழக்கு போடுவதை கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம். நவீன நெற்றிக்கண் பத்திரிகை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் KC வீரமணி 300 கோடி ரூபாய் ஊழல் என்ற தலைப்பில் கடந்த ஏப்ரல் மாதம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது, வேண்டுமென்றே அரசுக்கு அவதூறு பரப்பும் வகையில் பொய்யாக வெளியிடப்பட்டுள்ளது என்று கூறி ஆசிரியர் மணி மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சமீப காலமாக பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பதாக கூட சென்னை மாநகர கவுன்சிலர் 178 கவுன்சிலர் மூர்த்தி என்பவர் சாந்தகுமார் என்ற நிருபரை அடித்து கேமராவை செய்தி எடுக்க சென்ற அந்த கேமராமேனை அடித்து அந்த கேமராவை பறித்துள்ளார்கள். அவர்கள் மீது காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புகாரை கூட வாங்க மறுத்து விட்டார்கள். நேற்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் பாலமுருகனை திமுகவினுடைய நகரமன்ற தலைவர் பொரிபாலா அவர்கள் 7 பேர் கும்பலோடு சேர்ந்து அவரை அடித்து துன்புறுத்தி இருக்காங்க. அவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அதாவது பொதுவாக அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எங்கள் சங்கத்து சார்பில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம்னா, இன்றைக்கி கலைஞர் டிவியில் வேலை பார்க்குறவன் நாளைக்கு ஜெயா டிவியில் வேலை பார்ப்பாங்க. இன்றைக்கி ஜெயா டிவியில் வேலை பார்க்குறவங்க நாளைக்கு கேப்டன் டிவியில் வேலை பார்ப்பாங்க. எப்போவுமே செய்தியாளர் செய்தியாளரை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணுமே கண்டி, நீங்கள் ஒரு கட்சிக்காராக பார்க்குறது கண்ணோட்டத்தை தயவுசெய்து நீங்கள் விட்டுருங்க. இதனால் பாதிக்கப்படுதுன்னா ஒரு பத்திரிகாரனை பத்திரிகாரனவே பார்க்க வேண்டும். இது என்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடா என்னன்னு தெரியல. யார் அந்த ஆண்ட கட்சியும் அடிக்கிறாங்க, ஆளுகுன்றைய கட்சியும் அடிக்கிறாங்க. தொடர்ந்து அடி வாங்குறதுக்கான நாங்கள் பிறந்திருக்குமா என்னன்னு கூட தெரியல. மருத்துவத்துறை அதிகாரியின் தற்கொலையில் தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவனுக்கு எதிராக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவதூறு வழக்கை தொடுத்துள்ளார். கொடநாட்டில் முதலமைச்சர் ஓய்வெடுக்கிறார், அறிக்கைகளின் மூலம் ஆட்சி செய்கிறார் என்ற விமர்சனத்துக்கே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது ஜெயலலிதா அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். குறிப்பாக மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் அந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்பாக இப்போது காலகட்டத்தில் பார்த்தீர்கள்னா பத்திரிகை துறையில் இருக்கின்றவர்களை பயமுறுத்தும் விதமாக தினந்தோறும் குறிப்பாக நியூஸ் யாரெல்லாம் வாசிக்கிறார்கள், செய்தி வாசிப்பாளர்கள், செய்தியை திரட்டுபவர்கள், அந்த செய்தியை பத்திரிகை வெளியிடுபவர்கள் மீதெல்லாம் அவமதிப்பு வழக்கை பதிவு செய்வது ஒரு வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் செய்த ஊழல் குற்றச்சாட்டுகளை எப்பொழுதெல்லாம் மீடியா மூலமாக சொல்லப்பட்டதோ, எப்போது அது குறித்து எப்போதெல்லாம் பேசினாரோ அவர் மேல் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதே போன்றுதான் கேப்டன் அவர்கள் மீதும் பல்வேறு அவமதிப்பு வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டது. ஒரு அரசியல் தலைவரோட வேலை என்னவென்றால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை, அரசாங்கம் அவர் தேவையை பூர்த்தி செய்கிறார்கள் என்று பார்ப்பதுதான் ஒரு அரசியல் தலைவர்களோட வேலை. அதை கருத்தில் கொண்டுதான் இந்த அரசாங்கம் ஒழுங்காக செயல்படுகிறதா இல்லையா என்பது அவங்க தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலமாக தான் ஊழல்களை கண்டுபிடித்து வெளியிடுகிறார்கள். அப்படி ஊழல்களை கண்டுபிடித்து வெளியிட்டால் அவர்கள் மீது அவமதிப்பு
வழக்கு தொடுப்பது என்பது அநியாயமான ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு அவமதிப்பு வழக்கும் பத்திரிகையாளர்கள் மீதோ இல்லை என்றால் அரசியல் தலைவர்கள் மீதும், குறிப்பாக இளங்கோவன் EVK இளங்கோவன் மீதோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீதோ இல்லை நக்கீரன் கோபாலன் மீது ஏற்கனவே போடப்பட்ட வழக்குகள் அத்தனை வழக்குகளுமே வந்து அரசாங்கத்தை பயன்படுத்தி போடப்பட்ட வழக்குகள். எப்படி என்றால் அரசாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவரை வைத்து தான் வந்து போடுறாங்க. அவங்களோட பணத்தை, சொந்த பணத்தை வைத்து அவங்க தன் மீது அவதூறு சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வழக்கை நடத்தி கொள்ளும் என்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் அரசாங்க மிஷினரியை பயன்படுத்தி அந்த பணத்திலிருந்து வழக்கை நடத்துகிறார். சாதாரண மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவனுடைய வழக்கை அவன் தானாக பணம் கொடுத்து நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் முதலமைச்சர் என்ற இவர்கள் மட்டும் அரசாங்கத்தில் பணத்திலிருந்து ஒரு வழக்கை நடத்துவது எந்த விதத்தில் நியாயம்? கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று தகவல் வந்ததாக தெரிய வருகிறது என்று நக்கீரன் பத்திரிகையில் செய்தி வந்தது. இதையடுத்து அந்த பத்திரிகையின் ஆசிரியர் கோபால், துணை ஆசிரியர் காமராஜ் ஆகியோர் மீது தமிழக அரசின் சார்பில் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஊடகங்களை ஒடுக்குகிற நடவடிக்கை மிக மோசமான ஜனநாயக விரோத நடவடிக்கை. கருத்து சொல்வதற்கும் விமர்சனம் செய்வதற்கும் ஊடகங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் முதல்வருக்கு எதிரான கருத்தை பதிவு செய்ததாக தனியார் இதழ் ஒன்றின் மீது அரசு அவதூறு வழக்கு பதிவு செய்து அவர்களை அச்சுறுத்தி வருவதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. அதன் மீதான அந்த வழக்கை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். உள்நோக்கத்தோடு ஊடகங்கள் அவதூறு பிரச்சாரங்களை செய்வது என்பது வேறு, பொதுவாக கருத்து சொல்வது, விமர்சனம் செய்வது என்பது வேறு. ஆனால் விமர்சிக்கவே கூடாது, முதல்வரை பற்றி கருத்து சொல்லவே கூடாது என்கிற வகையில் தொடர்ந்து இந்த முறையிலான அடக்குமுறைகள் கடந்த 4 ஆண்டுகளாக 5 ஆண்டுகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனந்த விகடன் பத்திரிகை மீது போடப்பட்டிருக்கிற இந்த அவதூறு வழக்கை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், ஊடகங்களின் மீதான ஒடுக்குமுறையை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறது. இதே செய்தியை வெளியிட்ட rediff.com இணையதளத்தின் ஆசிரியர் ராமசுப்ரமணியன், தலைமை செயல் அதிகாரி அஜித் பாலகிருஷ்ணன், முதன்மை ஆசிரியர் நிக்கில் காக்ஸ் ஆகியோர் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. எப்போதெல்லாம் அதிமுக அரசு ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் அவதூறு வழக்குகளின் எண்ணிக்கையும் டாஸ்மாக் விற்பனையை போல விண்ணை தொடுவதை தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ச்சியாக பத்திரிகைகள் மீதும் ஊடகத்துறையினர் மீதும் போராடுகிற இயக்கங்கள் மீதும் சமூக இயக்கங்கள் மீதும் தொடர்ச்சியான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் விட்டு கொண்டிருக்கிறது. அண்மையில் டாஸ்மாகை மூடு என்று போராடியதற்காக ஒரு பாடலை பாடியதற்காக மக்கள் கலை இலக்கிய கழகத்தைச் சேர்ந்த கோவன் என்ற தோழர் மீது கடும் சட்டத்தின் மூலமாக தேச துரோக வழக்கை பதிவு செய்து அவர் சிறையில் அடைத்தார்கள். அது போதாதென்று தற்பொழுது ஆனந்த விகடன் பத்திரிகையின் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மந்திரிகளை பற்றியும் ஒவ்வொரு துறை அமைச்சர்களை பற்றி எழுதிய போதும் இவர்கள் எந்த கேள்வி கேட்காமல் எந்தவித அவதூறு வழக்கும் தொடராமல் தற்பொழுது முதல்வர் ஜெயலலிதாவை பற்றி எழுதிவிட்டார்கள் என்ற காரணத்திற்காக குய்யோ முறையோ என்று கத்துகிறார்கள். மந்திரி தந்திரியில் வேறு இன்னும் தவறாக அவர்கள் எழுதிவிடவில்லை. அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்ன, நடைமுறைப்படுத்தப்பட்ட செயல்கள் என்ன என்றுதான் விவரித்திருக்கிறார்கள். ஆனால் அதை கூட சொல்லக்கூடாது என்று இவர்கள் அவதூறு வழக்கை தொடுப்பது என்பது ஊடகத்தின் மீதான கடுமையான அடக்குமுறையை காட்டுகிறது. மிக தெளிவாக இடிப்பாறை இல்லா எமராம் மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்று வள்ளுவர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். எந்த ஒரு அரசையும் விமர்சித்து அவர்கள் செய்கிற நிறை குறைகளை தெளிவாக காண்பிக்க வேண்டும் என்பதுதான் ஊடகத்தினுடைய வேலை. அதை மிக செவ்வனே செய்திருக்கிறது ஆனந்த விகடன். ஆனால் அதை கூட தவறு என்று சொல்வது இவர்கள் தலையில் அவர்களாவே மண்ணை வாரி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு எல்லாம் விடையாக வருகிற தேர்தலில் தெரியும். 2011 அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் பத்திரிகையாளர்களை சந்தித்த ஜெயலலிதா வாரம் ஒருமுறை பத்திரிகையாளர்களை சந்திப்பேன் என்று கூறினார். ஜெயலலிதாவின் பேச்சை இப்போது ஓடும் மழைநீரில் தான் எழுதி வைக்க வேண்டும் என்பதை நிரூபித்து வருகிறார். தமிழக அரசு ஆனந்த விகடன் பத்திரிகை மேலே வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதனோட முகநூல் பக்கத்தையும் முடக்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஜனநாயக அடக்குமுறையாகும். அது தவிர இது வழக்கம் போல அதிமுக அரசு ஆனந்த விகடன் மட்டுமல்ல, அது தொடர்பாக அறிக்கை விட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள், திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி மேலையும் முரசொலி செல்வம் மேலையும் வழக்கு தொடர்ந்திருக்காங்க.
இது புதுசு இல்லை. அதிமுக அரசு 1987ஆம் ஆண்டு இதே மாதிரி எம்ஜிஆர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு இருந்த பொழுதும் ஆனந்த விகடன் பத்திரிகை ஆசிரியர் பாலசுப்ரமணியம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. தொடர்ந்து இது போன்ற வழக்கு பதிவுகள் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அரசு வந்து விமர்சிக்கக்கூடாது, அரசோட தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடாது என்று ஒரு கருத்து சுதந்திரத்தின் மீது கழுத்து நெரிப்பு தான் இந்த நடவடிக்கை என்று நான் பார்க்கிறேன். பத்திரிகையாளர்களை ஜெயலலிதா சந்திப்பது இருக்கட்டும், அவரது அமைச்சரவை சகாக்களும் அரசு அதிகாரிகளுமே ஜெயலலிதாவை சந்திக்க முடியவில்லை. அமைச்சர்களும் அதிகாரிகளும் கூட ஊடகங்களுக்கு பேட்டி தருவதில்லை. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளட்டை பொறுத்த மட்டும் வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம கேப்டன் டிவி சாந்தகுமார், சன் டிவி இவங்கெல்லாம் வந்து ஃப்ளட்டை படம் எடுக்க என்ன பண்ணுறாங்க, அதிமுக காரங்க மற்ற அனைத்து கட்சி சேர்ந்தவங்களுமே தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம், இது வந்து சரியான கோணமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளட்டில் என்ன பாதிப்பு வந்திருக்குன்னு எடுத்து போகிறதுக்கு தான் அவங்க வராங்க. ஆமாம், ஏன்னா இது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அங்கே அந்த ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆன பீப்புள்ஸை படம் எடுத்தோடனே கோவப்பட்டு அடிக்கிறதுங்கிறது சரியான விஷயம் கிடையாது. ஆட்சிக்கு வந்ததும் வராததுமாக சமச்சீர் கல்வி என்ற அற்புதமான திட்டத்தை ரத்து செய்தார். அதை கண்டித்து தலையங்கங்களும் கட்டுரைகளும் எழுத வேண்டிய ஊடகங்கள் ஆட்சிக்கு வந்த 100 நாட்களுக்கு விமர்சிக்க கூடாது என்று தங்களுக்கு தாங்களே கட்டுப்பாடுகள் விதித்துக் கொண்டனர். அதிகாரிகள், அரசியல்வாதிகள் செய்கிற ஊழலை இந்தியாவினுடைய 4வது தூணாகிய பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த ஊழலை மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும். காரணம், பத்திரிகையாளர்கள் தான் எந்த சுயநல நோக்கமும் இல்லாமல், எந்த அரசியல் ஆதாயமும் இல்லாமல் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய நீதிமன்றத்தை விட அதிக மனித ஒழுக்கத்தை பேணி மக்களுக்காக முழுமையாக பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய பணியை தனி மனிதனாக நின்று அரசு இயந்திரத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு அல்ல, தனி மனித சுதந்திரத்தை, தனி மனித ஒழுக்கத்தை காப்பாற்றக்கூடிய பத்திரிகையாளர் தாக்கப்படுவது என்பது இந்தியாவினுடைய 4வது தூண் தாக்கப்படுகிறதுக்கு சமம். காரணம், பத்திரிகையாளர்கள் சராசரி மனிதர்களை விட மிக கடுமையாக பணியாற்ற வேண்டியுள்ளது. அவர்களை தாக்கப்படுகிற போது அரசாங்கம் பலவீனப்பட்டு போவதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, தனி மனிதனோ பத்திரிகையோ பத்திரிகை சுதந்திரமோ அல்லது அது சார்ந்த நிறுவனங்களோ பலவீனப்பட்டு போவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை கொடநாடு சென்று ஓய்வெடுத்தார் ஜெயலலிதா. அதை கண்டித்து எழுத வேண்டிய ஊடகங்கள் கொடநாடு சென்றாலும் ஜெயலலிதா அதிகாரிகளை சந்தித்து முக்கிய கோப்புகளை கவனித்து வருகிறார், நிர்வாகத்தை தொய்வில்லாமல் நடத்தி வருகிறார் என்று பாராட்டி எழுதின. தப்பி தவறி ஜெயலலிதாவை எதிர்த்து எழுதிய அத்தனை ஊடகங்கள் மீதும் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். ஒரு ஊடகம் மீதான அவதூறு வழக்கு என்பது அந்த ஊடகம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்று. இந்தியா டுடே, ஜூனியர் விகடன், கேப்டன் டிவி, ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, முரசொலி உள்ளிட்ட ஊடகங்கள் மீது அவதூறு வழக்குகள் தொடுக்கப்பட்டன. வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு கேப்டன் டிவியில் செய்தி வாசித்த செய்தி வாசிப்பாளர் மீது கூட அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்திய தேசம் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை என்னவென்றால், அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகளான பேச்சுரிமை, கருத்துரிமை, இது எல்லாம் வந்து இன்றைக்கு பத்திரிகை துறையாகட்டும், சார்ந்தவர்களாகட்டும், இல்லை அரசியல்வாதிகளாகட்டும், இல்லை சாதாரண ஒரு குடிமகன் அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை ஆட்சியாளர்களுக்கு எதிராகவோ எது பேசினாலும், இந்த ஆட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டினாலும் உடனடியாக அவமதிப்பு வழக்கு பதிவு செய்து அவரை மிரட்டுவதை ஒரு வேலையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 5 வருடங்களுக்கு முன்பாக இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியின் காலத்தின் பொழுது 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை, அவமதிப்பு வழக்குகளை பத்திரிகை துறையின் மீதும் பத்திரிகையாளர்கள் மீதும் பதிவு செய்தார்கள். அதுபோன்று ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் மீது இதே போன்று அவமதிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. எல்லா மாநிலத்தையும் சார்ந்த பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் இந்த வழக்கை குறித்து பத்திரிகையாளர்களின் குரல் வலையை நெரிப்பது தவறு, இது எங்களோட நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு தகவலும் மக்களுக்கான தகவல், மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு செய்கின்ற இந்த சேவையை எங்கள் மீது தவறான வழக்குகள் பதிவு செய்து அது எங்களை மிரட்டும் விதமாக நடந்து கொள்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றத்திற்கு அனைத்து மாநிலங்கள் இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார்கள், கொண்டு சென்றிருந்தார்கள். அந்த வழக்கில்
வழக்கு நடந்து கொண்டிருக்க காலகட்டத்திலேயே அனைத்து மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்களும் பத்திரிகையாளர்கள் மேல் போட்ட அனைத்து வழக்குகளையும் நாங்கள் வந்து திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்த பிறகு அந்த வழக்குகளெல்லாம் திரும்பி பெற்றுக்கொள்ளப்பட்டது. பரமக்குடியில் நடந்த கலவரத்தை விசாரித்த சம்பத் விசாரணை ஆணையத்தின் முடிவுகள் தவறு என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில குழு அறிவித்த காரணத்தால் தீக்கதிர் என்ற பத்திரிகைக்கான அரசு விளம்பரங்கள் நிறுத்தப்பட்டன. ஒரு நாளைக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டத்தை சந்தித்தது தீக்கதிர் பத்திரிகை. கடந்த ஆட்சி காலத்தில் கருணாநிதியின் குடும்பத்தை பற்றி எந்த செய்தியும் வெளியிடுவது இல்லை என்று எப்படி ஊடகங்கள் முடிவெடுத்தனவோ அதே போல ஜெயலலிதாவை பற்றியும் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கு பற்றியும் தப்பி தவறிக்கூட செய்தி வெளியிடக்கூடாது என்ற தீர்மானமான முடிவுக்கு பல்வேறு ஊடகங்கள் வந்திருக்கின்றன. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் என்ன நடக்கிறது என்பதை விரிவாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஊடகத்திற்கும் இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது என்பது இனி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் இந்திய ஜனநாயகமே தாக்கப்படுவதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற தொடர் முயற்சிகள் அரசியல்வாதிகள் அதிகாரிகளுடைய கூட்டு தனி மனித சமூகத்தை, அதாவது நடக்கக்கூடிய ஊழல்களை அராஜகத்தை அயோக்கியத்தனத்தை தோலுறுத்தி காட்டக்கூடிய அந்த பணியை பத்திரிகையாளர்கள் சராசரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை விட மிகுந்த குறைந்த வருமானத்தில் பணியாற்றக்கூடியவர்களை இந்த அரசு பாதுகாப்பு அளிக்க வேண்டுமே தவிர அவர்கள் தாக்கப்படுகிற பொழுது கடுமையாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வேலூர் மாவட்டத்தில் குழந்தைகளின் மதிய உணவிற்காக வைத்திருந்த முட்டைகளில் 15,000 முட்டைகள் அழுகிய நிலையில் இருந்ததை டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி செய்தியாக வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சரின் திட்டமான மதிய உணவு திட்டத்தை எப்படி குறை கூறலாம் என்று டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி மீது அதிமுக அவதூறு வழக்கு தொடர்ந்தது. ஜெயலலிதா சசிகலாவை போயஸ் தோட்டத்திலிருந்து வெளியேற்றிய பின் மீண்டும் இணைந்தார்கள். மீண்டும் இணைந்ததும் கோட்டூர்புரத்தில் இருந்த ஒரு கோயிலுக்கு அதிகாலையில் சென்று வழிபட்டார்கள். இந்த செய்தியை வெளியிட்ட குற்றத்திற்காக டெக்கன் கிரானிக்கிள் நாளிதழுக்கான விளம்பரங்கள் நிறுத்தப்பட்டன. குறிப்பாக கேப்டன் அவர்கள் தொடுத்த அந்த அவர் மீது தொடுக்க அவமதிப்பு வழக்கு, நக்கீரன் கோபால் மீது தொடுத்த அவமதிப்பு வழக்கு, சுப்பிரமணிய சாமி அவர் மீது தொடுத்த அவமதிப்பு வழக்கு, அனைத்து வழக்குமே வந்து உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஒரு அரசியல் தலைவர்களுக்கு எதிராகவோ இல்லை இந்த அரசாங்க யார் ஆட்சியாளர்களோ அவர்கள் செய்கின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் செய்கின்ற தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டும் பொழுது 500 CRPCயின் கீழ் இந்த அஃபென்ஸ் வந்து மேட் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து எங்களுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 மூத்த வழக்கறிஞர்கள் தலைமையில் வந்து அவங்க அமிக்கஸ் கூறியா அவங்களை அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தி அர்ஜுனான்ற ஒரு மூத்த வழக்கறிஞரும் மற்றொரு வழக்கறிஞரான கே பராசரன் அவர்களையும் நியமித்தார்கள். அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு நடக்கும்பொழுது அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணாங்க. அந்த வழக்குகள் எல்லாம் இன்றைக்கு இப்போ எல்லாமே ஆர்கியூமெண்ட்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ ஆர்டர் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இது எதை காட்டுகிறது என்றால் பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல மக்கள் மட்டுமல்ல எல்லாருக்குமே இது எந்த ஒரு செய்தியாக சொல்கிறார்கள் என்றால் ஆட்சியாளர்கள் நாங்கள் தவறு செய்வோம், ஊழல் செய்வோம், நீங்கள் யாரும் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் வழக்கு. இதுதான் இன்றைய நிலை. மக்களுக்கு இன்றைக்கு என்ன மனநிலை ஏற்பட்டிருக்கிறார், நம்ம இந்தியாவில் வாழ்கிறோமா இல்லை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் வாழ்கிறோமா என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மக்களுக்கு பிரச்சனையின் பொழுது வந்து கை கொடுக்க வேண்டிய ஆட்சியாளர்களே மக்களின் கையை உடைக்கதான் நினைக்கிறார்கள். குறிப்பாக பத்திரிகையோட கையை உடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய பதிலடியாக வருகின்ற உச்சநீதிமன்றத்து தீர்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். விமர்சன கட்டுரைகளுக்கு கோபப்படுவது ஒரு புறம் இருக்கட்டும், நகைச்சுவை நிகழ்ச்சிகளை பொதுவாக எல்லோரும் வரவேற்பார்கள். ஆனால் நகைச்சுவை நிகழ்ச்சியில் தன்னை கிண்டல் செய்ததை பார்த்து வெகுண்டெழுந்தார் ஜெயலலிதா. CNN IBN தொலைக்காட்சியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சைரஸ் புரோச்சா என்பவர் நடத்தும் நிகழ்ச்சியில் ஜெயலலிதாவை கேலி செய்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டது. இதேபோல் NDTVயில் ஒரு நிகழ்ச்சி, NDTV குட் டைம்ஸ் என்று வரும் நிகழ்ச்சியிலும் இதேபோல் அரசியல் தலைவர்களை கிண்டல் செய்வார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஜெயலலிதாவை கிண்டல் செய்த காரணத்தால் NDTV நிர்வாகம் மீது அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டது. ஜெயலலிதா அரசு தனக்கு பணியாத ஊடகங்களை மிரட்டுவதற்கு இதுவரை இல்லாத வகையில் ஒரு புது யுத்தியை கையாண்டு வருகிறது. அரசுக்கு எதிராக செய்தி வெளியிட்டால் அந்த நிறுவனத்தை மிரட்டலாம். இந்த நிலையில்
எதிர்க்கட்சி தலைவர்களின் அறிக்கைகளை வெளியிடும் ஊடகங்களின் மீதும் கூட அவதூறு வழக்குகள் பாய்ந்து வருகின்றன. வாரம் ஒருமுறை பத்திரிகையாளர்களை சந்திப்பேன் என்று சொன்ன ஜெயலலிதா ஏன் அவ்வாறு செய்யவில்லை? வாரம் செயலாளர்களை மாற்றுகிறார், 10 நாட்களுக்கு ஒருமுறை அமைச்சர்களை மாற்றுகிறார், வருடத்தில் பாதி நாட்கள் கொடநாட்டில் இருக்கிறார். மின்வெட்டு பிரச்சனை, அரசின் படோபட விளம்பரங்கள், இலவச பொருட்களில் ஜெயலலிதாவின் படத்தை அச்சிடும் அற்பத்தனம், சட்டம் ஒழுங்கு சீரழிவு என்று ஊடகங்கள் எழுதுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் கனத்த மௌனம் சாதிக்கின்றன. இதை தைரியமாக சொல்லும் ஊடகங்கள் மீது அவதூறு வழக்குகள் என்றால் மீண்டும் ஒரு முடியாட்சியை நோக்கி தமிழ்நாடு செல்கிறதோ என்ற அச்சம்தான் தோன்றுகிறது. அரசின் செலவில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவதூறு வழக்குகளை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் பத்திரிகையாளர்களையும் நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏற வைத்து அலைக்கழிப்பதன் மூலம் விமர்சனங்களை ஒடுக்கவும் அரசியல் ரீதியாக எதிர்ப்போரை அடக்கவும் தான் இந்த அரசு நினைக்கிறது. அரசை எதிர்த்து செய்திகளை வெளியிடக்கூடாது என ஊடகங்களை மிரட்டும் ஆயுதமாகவும் அவதூறு வழக்கை தமிழக அரசு கையாண்டு வருகிறது. எங்கும் நான், எதிலும் நான், எல்லாமே நான், நான் 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 மட்டுமே, சகலமும் நான் மட்டுமே என்ற அதிகார போதையின் உச்சத்தில் இருக்கும் ஜெயலலிதாவுக்கு அதல பாதாளத்தின் ஆழம் தெரியவில்லை. ஊடகங்கள் மீது அவதூறு வழக்குகள் தொடுப்பது கண்ணாடி மாளிகைக்குள் இருந்து கல்லறிவதற்கு சமமானது. தொடரட்டும் கணக்கில்லாத அவதூறு. இதற்கு பதில் சொல்லும் 2016 நிச்சயம் உருவாகும் புதிய வரலாறு. இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.